for own thinking. There are 3 questions, we'll go one by one. 3 cases are given. They are asking to check whether it's a valid contract or whatever it is. The first case, A agrees to pay rupees 20,000. So there are 2 parties, A and B, agreeing to pay rupees 20,000, right? And in consideration was something in return. B agrees to unload 10 bags of sugar. 10 bags of sugar. Okay, fine. From a truck in 5 minutes. Is it a valid contract? Eppadi check pandrathu? 10 points irukkan paakணும். You have to check all the 10 essential points. Is it okay? You have to check all the 10 essential points. Let me go in order. நம்ம ஏற்கனவே 3 கேஸ் own cases பார்த்திருக்கோம், and here there are 3 cases given. So the first point here is with respect to offer and acceptance. Yes, A and B ரெண்டு பேர் இருக்காங்க. A is agreeing to pay B 20,000 rupees. In turn B என்ன பண்ணுவாரு? 10 bags of sugar வந்து unload பண்ணி கொடுப்பாரு. அவர் வாங்கி தர மாட்டாரு, unload பண்ணுவார். ட்ரக்ல இருந்து இறக்கி கொடுப்பாரு, அவ்வளவுதான். Right? So offer and acceptance is there. So offer and acceptance, O and A னு போடுற. Legal relationship இருக்கா? LR. Yes, அவர் யாரோ இவர் யாரோ, legal relationship இருக்கு. Lawful consideration இருக்கா? இருக்கு. இவருக்கு 20,000 ரூபாய் கிடைக்கும், இவருக்கு என்ன கிடைக்கும்? 10 bags of sugar கிடைக்கும். So lawful consideration is there. Let me have it as LC. Fourth one, lawful object இருக்கா? ஆமா. See, 10 bags of sugar தான சொல்லிருக்காங்க. See, what is about that subject matter னு பாத்தீங்கன்னா sugar. அவன் வந்து ஸ்மக்லிங்ங்கற மாதிரியோ any criminal activitiesங்கற மாதிரியோ நோட் பண்ணல. So nothing is given. We consider this as a normal sugar. And unloading தான் சொல்லிருக்காங்க. Okay, unloading தான் சொல்லிருக்காங்க. அப்ப sugar என்னவா இருந்தாலும் unloading தான் பண்றது. unloading பண்றது தப்பு இல்ல. இப்போ நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல போய் கூலி பாக்குறீங்கல்ல, like carrying the luggage அந்த மாதிரி. So lawful object இருக்கு. So this is the 4th point, right? 5th point, consent இருக்கா? Yes, இவர் agree பண்றாருல. A வந்து 20,000 rupees pay பண்றாங்கறாரு, B வந்து unload பண்றாங்கறாரு. Yes, free consent இருக்கு. Consent is there. Okay, next 6th point, capacity of the parties இருக்கா? In case minor, lunatic ஏதாவது மென்ஷன் பண்ணிருப்பாங்க, nothing is mentioned. So we assume that the capacity of the parties is there. So capacity is there. Okay, next one, certainty of terms இருக்கா? ஆமா. என்ன கிளியரா சொல்றாங்க? நான் 20,000 ரூபாய் தரேன், 20,000 தரேன் இல்ல 10,000 ரூபாய் தரேன், அப்படி சொல்லலையே. 20,000 ரூபாய் தரேன், இவர் சர்டனா இருக்காரு. இவர் என்ன சொல்றாரு? நான் 10 பேக் அன்லோட் பண்றேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. 10 பேக் அன்லோட் பண்றேன், சுகர் பேக்ஸ் 5 நிமிஷத்துல பண்றேன். certainty is there. Is it okay? Yes, certainty is there. Certainty is there, right? Certainty. Next one, possibility இருக்கா? Yes, possible. See, ஒரு பெருசா இங்க சொல்லலையே, ட்ரக்ல இருந்து அன்லோட் பண்ண அவ்வளவுதானே, பண்ணிடலாம். possibility is there. நீங்க கேட்கலாம், எப்படி மேம் 5 minutesல 10 bags பண்ணலாம்? See, உங்களுக்கு பேக்கோட சைஸ் தெரியாது, சின்ன சின்ன பேக்கா இருக்கலாம். 5 minutesல வந்து பண்றது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லை. It depends on. So I assume that possibility is there. It's your own thinking only. நீங்கள் ரொம்ப பெரிய பேக் அந்த பலசரக்கு கடையிலலாம் இருக்கிற மாதிரி இல்லாமல் அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் இருக்கிற மாதிரி பெரிய பேக் நினச்சிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இங்கே 5 minutesனு சொல்கிறாங்க. ஸோ ஐ அஸ்யூம் இட் அஸ் திஸ் வே. இந்த லாவில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ்னா நீங்கள் எப்படி வேணாலும் அஸ்யூம் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், 9th one, நாட் டிக்ளேர்டு வாய்ட். எஸ், எங்கேயாவது வந்து வாய்ட்னா ஏதாவது ஒரு ரிசம்பிளன்ஸ் இருக்கணும், அன்லாஃபுல் ஏதாவது இருந்திருக்கணும், அந்த மாதிரி இல்லை. ஸோ இட்ஸ் வேலிட் தான், இட்ஸ் நாட் வாய்ட். இஸ் இட் ஓகே? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், with respect to necessary formalities, பெருசாக ஃபார்மாலிட்டிஸ் இதில் இருக்காது. லேண்டு அந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரொசீஜர்ஸ் அதிகமாக இருக்கும். இங்கே ஜஸ்ட் கேஷ் தான் முடிஞ்சிடும் வேலை. ஸோ இஸ் திஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட்? எஸ், இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். யூ கேன் க்ளோஸ் த ஆன்சர் வித் சேயிங் எஸ், ரைட்? ஃபைன். Let me go for the second case. X writes to Y, as a doctor you treat my wife without charging. Okay, I promise to pay you rupees 10,000. X does not pay advisors. It's a different question. Here there are 2 parties, X and Y. Yes, obviously. Y is a doctor. Yes. And this person says that நீங்க என்னோட வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க. ஓகே, யூ ட்ரீட் மை வைஃப். தட் இஸ் எக்ஸோட வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் தராங்க. அண்ட் யூ டோன்ட் சார்ஜ் ஃப்ரம் ஹர். யூ டோன்ட் சார்ஜ் ஃப்ரம் ஹர். இன்ஸ்டெட் ஐ ப்ராமிஸ் டு பே 10,000 rupees. தப்பே இல்லை. ஓகே, சி அ பர்சன், ஒரு பேஷண்ட் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க, சிக்காக இருக்காங்க. அப்போ தேர் நாட் இன் நார்மல் கண்டிஷன், ரைட்? அப்நார்மலாக இருக்காங்க. அப்போ அந்த கேஸில் போய்ட்டு அந்த அப்நார்மல் கேஸில் போய்ட்டு நீங்கள் பணம் கட்டணும் சொல்ல முடியாது. அண்ட் மோர் ஓவர் த ரிலேஷன்ஷிப் இஸ் ப்ராப்பர்லி டிஃபைன்ட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப். ஹூ இஸ் திஸ் ஒய்ஃப்? மிஸ்ஸஸ் எக்ஸ் இல்லை? Mrs. X.
எக்ஸோட வைஃப். அப்போ எக்ஸோட வைஃபாக இருக்கும்போது கட்டாயமாக அவர் வந்து ப்ராமிஸ் பண்ணுறது தப்பு இல்லை. எஸ், கட்டாயமாக இந்த ப்ராமிஸ் வந்து வேலிட் ப்ராமிஸ் தான். வேலிட் ப்ராமிஸ் தான், வேலிட் கான்ட்ராக்ட் தான். இஸ் இட் ஓகே? இங்கே நீங்கள் கேட்கலாம் மேம் லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கான்ட்டு. சி இங்கே கான்ட்ராக்ட் யாருக்கும்னா எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தான் கான்ட்ராக்ட். மிஸ்ஸஸ் எக்ஸ் வந்து நடுவில் தான் வராங்க, எக்ஸ் அண்ட் ஒய்க்கு தான் கான்ட்ராக்ட். ஸோ லீகல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கானா இருக்குது. ஓகே, ஸோ லெட் மீ கோ சேயிங் தட் இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட் ஒன் பை ஒன். இங்கே டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் இருக்கா? எஸ், he will give the treatment to his wife, he will get 10,000 rupees. Offer and acceptance இருக்கு. லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்கா? யாருக்கும் பார்க்குறோம். எக்ஸுக்கும் ஒய்ஃபுக்கும் பார்க்கல, எக்ஸுக்கும் ஒய்க்கும் தான் பார்க்குறோம். ஒய் இஸ் அ டாக்டர், எக்ஸ் இஸ் அ பேஷண்ட்ஸ் ஹஸ்பண்ட். எஸ், லீகல் லாஃபுல் கன்சிடரேஷனுக்கு இருக்கு. எப்போவுமே இந்த டவுட் வரும், எப்படி மேம் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் தராங்கன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் எக்ஸோட பாயிண்ட். நான் தான் எக்ஸ்னு வச்சுக்கலாம். என்னோட ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் தராங்கன்னா எனக்கு எப்படி மேம் கிடைக்கும்னு கேட்கலாம்ல. சி கன்சிடரேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. கன்சிடரேஷன் இஸ் வெரி சிம்பிள், ரிட்டர்ன் அஸ் சம்திங் இன் ரிட்டர்ன். ஓகே, எனக்கு தான் ட்ரீட்மெண்ட் தரணும்னு அவசியம் இல்லை டாக்டர், என்ன சார்ந்தவங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் கிடைச்சாலும் ஓகே. இஸ் இட் கிளியர்? சம்திங்கிறது எல்லாமே இன்க்ளூட் பண்ணும்ப்பா. ஸோ லாஃபுல் கன்சிடரேஷன் இருக்குது. லாஃபுல் ஆப்ஜெக்ட் இருக்கா? எஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் தரீங்க டாக்டர், அவ்வளோதானே. கன்சென்ட்டும் ஃப்ரீ, தெர் இஸ் நோ கம்பல்ஷன் அட் ஆல். வி அஸ்யூம் திஸ். கெப்பாசிட்டி ஆஃப் த பார்ட்டிஸ் இருக்குது. ஒய்ஃப்னு சொல்கிறாங்க, அப்போது மேஜராக தான் இருக்கணும் இல்லையா? சர்டனிட்டி இருக்குது. எவ்வளோ பே பண்ணுறாங்கிறாங்க? 10,000 rupeesங்கிறாங்க. சர்டனிட்டி இருக்குது. பாசிபிலிட்டி, எஸ் அவர் வந்து ஒரு டாக்டர். பாருங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஜஸ்ட் ஒரு லைன் நார்மல் வேர்டிங்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு டாக்டர்னால தான் ட்ரீட்மெண்ட் தர முடியும். ஒரு டாக்டர் கிட்ட தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட், டாக்டர் இல்லாமல் ட்ரீட்மெண்ட் வாங்க முடியாது. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். வேலிடான வேலிட் ஃபார்மாலிட்டிஸ், பெருசான ஃபார்மாலிட்டிஸ் இருக்காது. இட்ஸ் டன். ஸோ இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். வேலிட் கான்ட்ராக்டாக இருக்குது. நவ் லெட் மீ கோ ஃபார் த கொஸ்டின். எக்ஸ் டஸ் நாட் பே. இப்போ தான் வருது ப்ராப்ளமே. எக்ஸ் என்ன பண்ணாரு? நீ என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடு, அவங்க கிட்ட சார்ஜ் பண்ணாலும் நான் பே பண்ணுறேன்ட்டு. எக்ஸ் டஸ் நாட் பே. அட்வைஸ் வை? வை கேன் கோ டு த கோர்ட் ஆஃப் லா ஃபார் சுவிங். கோர்ட் ஆஃப் லா ஃபார் சுவிங். ஃபார் சுவிங். சரி, ஓகே, கேஸ் போடலான்னு அர்த்தம். மேம் 10,000 ரூபாய்க்காக கேஸ் போடுவாங்களா மேம்? சி அட்வைஸ் வைனா வை கேன் ரெக்கவர் த அமௌண்ட். கோர்ட் ஆஃப் லாக்கு போகலாம். இல்லை ஹி கேன் ரெக்கவர் த அமௌண்ட். ஹி ஹேஸ் த ரைட்ஸ் டு ரெக்கவர் த அமௌண்ட். ரெக்கவர் த அமௌண்ட் ஃப்ரம் எக்ஸ். ஓகே, எப்படி இதெல்லாம் பண்ண முடியும்னா வேலிட் கான்ட்ராக்டாக தான் பண்ண முடியும். இதுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்னா ரெமிடிஸ் சொல்லுவோம். வி கால் திஸ் அஸ் ரெமிடிஸ். வி கால் திஸ் அஸ் ரெமிடிஸ். ஓகே, சப்சிக்வெண்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். வி கால் திஸ் அஸ் ரெமிடிஸ். ரைட், ஃபைன். ஸோ ஹவு கேன் யூ அட்வைஸ் வை? யூ கேன் ரெக்கவர் த அமௌண்ட். யூ கேன் கோ டு கோர்ட் ஆஃப் லா ஃபார் சூவிங். எஸ், ரைட், எல்லாமே இருக்குது. ரெமிடிஸ்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேர்ட் ஒன், பி ஓஸ் கியூ ஓனா பாரோஸ். பாரோஸ் இல்லையா? borrows or borrowed or whatever it is. 10,000 rupees, yes, certainty இருக்கு. For the last 10 years, 10 years முன்னாடி வாங்கியிருக்காரு. And the payment is time barred. Yes, time barred debt பற்றி டிஸ்கஸ் பண்ண ஞாபகம் இருக்கா? time barredனா Qக்கு P Q கிட்ட borrow பண்ணியிருக்காரா? Qக்கு O's தான் borrows. P Q கிட்ட borrow பண்ணியிருக்காரா? இன்கேஸ் பணம் தரலன்னா கோர்ட்டுக்கு போகலான்னு பார்த்தோமா இந்த கேஸில், அதே மாதிரி இங்கேயும் கோர்ட்டுக்கு போகலாமா Q? இப்போ இந்த டைம் பார் ஆனால Q வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது, அதான் டைம் பார்டு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா P signs a pro note for it. Yes, P signs a pro note for it. ஸோ பே பண்ணல, டைம் பார் ஆயிடுச்சு. P என்ன பண்ணுறாரு? சைன் பண்ணுறாரு. signs a pro note for it. Is it a valid contract? Yes, it is a valid contract. ஏன்னா இங்கே ப்ரோ நோட் இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் கோ அண்ட் ரெஃபர் தட் வீடியோ. எசென்ஷியல்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்டில் இது வந்து லீகல் ஃபார்மாலிட்டிஸ் ஹியர் இட் இஸ் நினைக்கிறேன். யா, த லாஸ்ட் பாயிண்ட் 10th பாயிண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ லீகல் ஃபார்மாலிட்டிஸில் டைம் பார் டெட் வந்துச்சுன்னா ரிட்டர்னாக இருக்கணும். இங்கே சைன் பண்ணியிருக்காருன்னா ரிட்டர்னாக தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சைன் பண்ணியிருக்கா, டிக்ளரேஷன் கொடுத்துருக்காருல, ரிட்டர்னாக இருக்குது. அப்போ இது வேலிட் கான்ட்ராக்டானா எஸ், இட்ஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். டவுட் வரக்கூடாது. எஸ், இஃப் எஸ் இட் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட், கிவ் ரீசன். பிகாஸ் he is completing all the formalities. Appo this becomes a valid contract. Yes, done. Next one, let me go for the exercise. So exercise the first heading, choose the correct answer. Let me have the question read. So I'll just give you option alone. The first question says an agreement enforceable by law is A, enforceable acceptance, B, accepted offer, C, approved promise, and D, contract. Yes, an agreement enforceable by law is a contract. So the first one here is D, contract. Is it okay? Is it okay? Fine. Second one, பார்க்கலாம். Every promise and every set of promises forming the consideration for each other is an agreement. தெரியும்ல நம்மளுக்கு definition for contract is
An agreement enforceable by law. Definition of agreement is every set of promises, every promise or set of promises forming consideration. Okay, here the option given: A agreement, B contract, C offer, D acceptance. So the answer is A agreement. Is it okay? The answer is A agreement. Right, fine. Let me go for the third one. Void agreement signifies what? Void agreement na theriyum. Agreement law nala enforce பண்ண முடியாது. மேனேஜர் கிட்ட பணம் கொடுத்து நீ எக்ஸை செலக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இன்கேஸ் ஒரு பணம் கொடுக்கல, எக்ஸை செலக்ட் பண்ணாலும் பணம் வாங்க முடியாது. ஸோ வாய்ட் அக்ரிமெண்ட் சிக்னிஃபைஸ் தெர் ஆர் 4 ஆப்ஷன்ஸ். அக்ரிமெண்ட் இல்லீகல் இன் நேச்சர், ரைட்? அக்ரிமெண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை லா, ஸோ ப்ராபப்லி இதுதான் ஆன்சராக இருக்கணும். சி அக்ரிமெண்ட் வைலேட்டிங் லீகல் ப்ரொசீஜர். சி லீகல் ப்ரொசீஜர் வைலேட் பண்ணால் தப்பு தான், அது டிஃபெக்ட்ஸில் கொண்டு வரலாம், நாட் என்ஃபோர்ஸபிள் தான் சொல்லலாம். Agreements against in public policy, yes, இது வந்து immoral, opposed to public policy na, you can fit this in illegal contracts. Okay, இப்போ void agreement சொல்லியிருக்காங்க. So as an agreement not enforceable by law, so I shall go with answer B. Agreement not enforceable by law. Is it okay? Not enforceable by law. Hope it is okay. Done. Next, let me go for the fourth option. Acceptance to be valid. Yes, acceptance to be valid must be A absolute, B unqualified, C both absolute and unqualified, D unconditional. Let me have the question read again. Acceptance to be valid must be absolute, unqualified, both absolute and unqualified, conditional. Okay, this is not we have discussed earlier, so let me have a small discussion. இங்க acceptance இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். acceptanceனா என்னது? consent, saying okay னு பார்த்தோம்ல, acceptanceனா okay. Okay, I am saying that I am willing, okay, I am willing to sell my laptop for 10,000 rupees, for 10,000 rupees, right? For rupees 10,000. Okay, இது நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன். ஆஃபர்னா என்னது? ப்ரொபோசல். ஓகே, I am willing to sell my laptop for 10,000 rupees. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? This is from my side X. நீங்கள் Y என்ன தெரியுமா பண்ணுறீங்க? அப்படியா மேம்? 8,000 வாங்கிக்கிறேன் மேம். ஓகே, will you give it for 8,000 கேட்டிங்கன்னா இல்லை, அக்செப்டன்ஸ் தான் உங்களுக்கு இஷ்டம் தான் வாங்கணும்னு அர்த்தம். ஓகே, எதிர்மறையாக பேசக்கூடாது. ஸோ அப்சல்யூட்டாகவும் இருக்கணும், அன்கண்டிஷனலாகவும் இருக்கணும். ஸோ த ஆன்சர் ஹியர் இஸ் சி, அப்சல்யூட் அண்ட் அன்கண்டிஷனல். அன்கண்டிஷனல். இஸ் இட் ஓகே? அப்சல்யூட் என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே ஏற்றுக்கிறது அப்சல்யூட். அன்கண்டிஷனலாக எந்த ஒரு கண்டிஷனும் நீங்களே பிளேஸ் பண்ணக்கூடாது. இஸ் இட் ஓகே? இப்போதைக்கு நான் ஒரு 1000 ரூபாய் தரேன், அப்புறமா ஒரு 9000 ரூபாய் தரேன், ஆப்வியஸ்லி நான் ஒத்துப்பேன், அது வேற. சி, நான் ஒத்துக்கிறது வேற, லா என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும், நம்ம லீகலாக தான் பார்க்குறோம், ஆக்ட் என்ன சொல்லுதுன்னு தான் பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஃபோர்த் கேஸ். ஃபிஃப்த் கேஸ், ஃபிஃப்த் ப்ராப்ளம், ஃபிஃப்த் கொஸ்டின். அ கான்ட்ராக்ட் வித் ஆர் பை அ மைனர் இஸ் அ, தெரியும் கான்ட்ராக்ட் வித் அ மைனர் வந்து வாய்ட் ஆகிடும், ஏன்னா கெப்பாசிட்டி இருக்காது இல்லை. பார்க்கலாம் ஆப்ஷன்ஸ். லெட் மீ ஹேவ் த கொஸ்டின் ரெட். A contract with or by a minor is a valid contract, void contract, voidable contract, voidable at the option of either party. It's very clear, minor or contract will enter on a void, so you can close with the answer B. Is it okay? This is void. This is void contract. Fine. So this goes with choose the correct answer, right? Apart from the choose the correct answer, you have the second heading, very short answer questions. இதெல்லாம் நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். Third one, short answer questions. அதில் I would like to go for the fourth one. Thirdல short answer questionsல I would like to go for the fourth one, which says, what do you mean by revocation? What do you mean by revocation? Revocation என்னது? This is a new term. Revocation na you read this as taking it back. Taking it back, or you call this as withdrawal. நான் withdraw பண்ணிக்கிறேன், நான் ஆஃபர் பண்ண withdraw பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணுறேன் withdraw பண்ணிக்கிறேன். ஓகே, withdrawal. Okay, let me go for the same example, laptop example. I am willing to sell my laptop for 10,000 rupees சொன்னேன். ஓகே, நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, before you answered here, எனக்கு வந்து ஏன் இப்போ லேப்டாப் சேல் பண்ணணும்னு தோணுது. லேப்டாப் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன வேணாலும் இருக்கலாம். நான் என்னோட வீடு சேல் பண்ணுறதுக்காக நினைக்கிறேன், நான் எங்கிட்ட ஒரு பைக் இருக்குது, அது செகண்ட் சேல் உங்ககிட்ட பண்ணணும்னு நினைக்கிறேன், எந்த கேஸ் வேணாலும் இருக்கலாம்.
இந்த ரெவகேஷன்ங்கிறது நீங்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு முன்னாடி பிஃபோர் அக்செப்டன்ஸ் நான் என்னோடது ரிவோக் பண்ணிக்கலாம், விச் மீன்ஸ் இட்ஸ் நாட் எ கேன்சலேஷன். கேன்சலேஷனுங்கிறது வேறு மீனிங் வரும், கேன்சலேஷன் வரும் வித்ட்ரா பண்ணிக்கிறது, நான் திரும்ப வாங்கிக்கிறது, டேக்கிங் இட் பேக் ஆர் வித்ட்ராயிங். ஸோ ஐ எம் வில்லிங் டு செல் மை லேப்டாப் ஃபார் 10,000 rupeesங்கிறது ப்ராபப்ளி எனக்கு வந்து சேல் பண்ண வேண்டாம்னு தோணுது. நீங்களும் அக்செப்ட் பண்ணலாம். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகிடும்ல. நீங்கள் அக்செப்ட் பண்ணல, அப்போ எனக்கு திரும்ப வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன்னா ரிவோக் பண்ணலாம். யூ கேன் கால் திஸ் அஸ் ரெவகேஷன் ஆர் ரிவோக். ரிவோக்னு சொல்லுவோம். இஸ் இட் ஓகே? இது ஆஃபருக்கு மட்டும் தான் இருக்கான்னா அக்செப்டன்ஸுக்கும் இருக்குது. அக்செப்டன்ஸ் வரும்போது ஒய் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு, ஓகே. பட் என்கிட்ட வந்து அது ரீச் ஆகுது ப்ராப்ளி ஒய் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு லெட்டரில் ஓகேன்னு சொல்லியிருக்காரு, ஒரு லெட்டர் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த லெட்டர் எனக்கு வந்து சேர்த்துக்கலாம், நான் தான் நெக்ஸ்ட் எனக்கு வந்து சேர்த்துக்குள்ள அவருக்கு வந்து தோணுது வேண்டாதுன்ட்டு உடனே ஃபோன் பண்ணி என்ன சொல்லிடுறாருன்னா எனக்கு லேப்டாப் வேண்டாங்கன்னு சொல்லிடுறாரு. ரெவகேஷனை டேக்கிங் இட் பேக், அந்த ஆஃபருக்கும் இருக்கலாம், அக்செப்டன்ஸுக்கும் இருக்கலாம். இஸ் இட் ஓகே? ஸோ திஸ் இஸ் த நியூ வேர்ட் we had to discuss here. So this is with respect to short answer questions. And the fourth one with respect to long answer questions, yes, essentials, difference between contract and agreement, classification of contract on the basis of validity, formation, performance, everything we have discussed. So this is the end of the topic Indian Contract Act, so which is under, I think it's topic number 29. So topic number 29 is done. Is it okay? Fine.